வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன். அத்தியாயம் 31. கண்களை மெல்ல திறந்தபோது தன்னை சுற்றிலும் ஒரு புகை மண்டலம் கவிழ்ந்து கொண்டிருப்பது போன்ற உணர்வில் தடுமாறிய மங்களா மெல்ல நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கொஞ்சம் தண்ணியை குடிங்கோ, சரியா போயிடும். கிணற்றுக்குள்ளிருந்து யாரோ சொல்வது போல் காதருகில் ஒரு குரல் கேட்டது. உதட்டின் மீது யாரோ டம்ளரின் ஓரத்தை வைத்து அழுத்துவது புரிந்தது. உலர்ந்துவிட்ட வாய்க்குள் சிலிர் என்று விழுந்த தண்ணீர் உணர்வுகளை உலுப்பிவிடவே பறக்க பறக்க விழுத்த மங்களா தன்னை சுற்றிலும் பார்க்க முயன்றாள். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடியுங்கோ, மாலினி வற்புறுத்தியது புரிந்தது. எப்படி அம்மா இருக்கீங்க? சூடா காஃபி கொண்டு வந்து தரவா? ஆஃபீஸ் பையன் விசாரிப்பது கேட்டது. நல்ல வேலை, கீழே விழுந்துடாம உட்கார்ந்துட்டீங்க, இல்லாட்டா மண்டை சிதறி போயிருக்கும். பதஞ்சலி பரிதாபப்பட்டதையும் புரிந்து கொண்டாள். புகை மண்டலம் லேசாகி சுற்றிலும் நின்றவர்களின் முகம் நிழலாக பின்னர் நிஜமாக தெரிந்தபோது தன் நிலையை பூரணமாக புரிந்து கொண்டு விட்டாள். மின்னல் போல எல்லாம் மீண்டும் நினைவுக்கு வர அவர்கள் யாரையும் பார்க்க மனமின்றி தலையை குனிந்து கொண்டு மீண்டும் நாட்காலியின் பின்புறத்தை தழுவிக்கொண்டு குலுங்க குலுங்க அழுதாள். அவளது உயிருக்கு இனிய காசிநாத் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது உண்மைதான். அவர்கள் எல்லோருடைய முகங்களும் சொல்கின்றனவே. அவருக்கா இப்படி ஒரு இடி? தாங்க முடியாத துயரத்தில் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலாது குமரி குமரி அழுதாள். மிஸ் மங்களா, தைரியமா இருங்கோ. ஷீலா அனுதாபத்துடன் அவள் தோளை மெதுவாக தடவினாள். மிஸ் மங்களா, டாக்ஸி கொண்டு வர சொல்கிறேன். மாலினியை துணைக்கு அனுப்புகிறேன். லீவ் எடுத்துட்டு நீங்கள் இது சமயம் ஓய்வா ஹாஸ்டலில் 2 நாள் இருப்பது தான் நல்லது. பதஞ்சலி ஆலோசனை சொன்னார். நான் கூட வரேன் அம்மா, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நல்ல செய்தி கிடைக்கும். ஆஃபீஸ் பையன் ஆறுதல் கூறினான். மிஸ் மங்களா, கொஞ்சம் எழுந்து வந்து முகத்தை கழுவிக்கோங்க, அப்பத்தான் மயக்கம் பூராவும் தெளியும். கையை பிடித்து உதவ மேரி முன் வந்தாள். பரிதாபத்துடன் அவளை சூழ்ந்து கொண்டு நிற்கும் அத்தனை பேரும் கொஞ்ச நேரத்தில் அவள் பின்னால் என்ன பேசுவார்கள் என்பதை எண்ணிய போது உடல் குறுகி போன உணர்வும் துயரமும் வெட்கமும் மனதை கடத்தன. எல்லாருடைய உதவியையும் மறுத்துவிட்டு மெல்ல நடந்து பின்பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள். நெற்றி மீது முடி புரண்டு மூக்கும் கண்களும் சிவந்தபடி கண்ணாடி காட்டிய உருவத்தை பார்த்தபோது மறுபடியும் அழுகை பொத்து கொண்டு வந்தது. அவள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பதை பார்க்க சகிக்காது துடித்து போகும் காசிநாத் அவளை புழிய போது அழ வைத்து விட்டு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரே, யார் அவரிடம் போய் அவள் படும் துயரத்தை சொல்ல போகிறார்? முடியை அசுட்டியாக கையால் தள்ளி கொண்டு முகத்தை கழுவி துடைத்து கொண்டாள். தன் இருக்கைக்கு வந்து கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டாள். இந்த மனநிலையில் அவளால் தொடர்ந்து வேலை செய்வது சாத்தியப்படாது என்பது உண்மை. இனி அழக்கூடாது. அழுது அவர்கள் முன்னிலையில் தன் மன பலவீனத்தை பரிசாற்றி கொள்ளக்கூடாது. பல முறை தனக்குள்ளே சொல்லி கொண்டாள். பதஞ்சலியிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டாள். புதுகாலை தாண்டவன் மேனேஜர் அறை முன்னால் காசிநாத் என்ற பெயர் பொறித்த பலகை கண்களில் பட்டபோது சுக்கலாக நெஞ்சு விடுத்துவிடு போல துயரத்திலே துவண்டு போனாள். டாக்ஸியில் வந்து சேர்ந்த மங்களாவினால் நடக்கக்கூட முடியவில்லை. உயிர் பிரிந்து உடல் தக்கையாகி விட்டது போல மாலினியின் கை தாங்களால் தன் அறைக்குள் வந்து படுக்கை மீது சரிந்து கொண்டாள். உடனடியாக மாலினி ஹாஸ்டலின் தலைவியிடம் விஷயத்தை விலக்கிவிட்டு சென்றாள். ஹாஸ்டலில் மங்களா தங்க தொடங்கி கொஞ்ச காலம்தான் ஆயிற்று என்றாலும் தலைவிக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டிருந்தது. காசிநாத் ஏற்கனவே அவளுக்கு மிகவும் தெரிந்தவன். மங்களா விரைவில் அவனை மணந்து கொள்ளப் போகிறாள் என்ற செய்தியில் தலைவி மனம் மகிழ்ந்து போயிருந்தாள். விபத்தை பற்றி கேள்விப்பட்டதில் அவள் மிகவும் கலவரமடைந்து போனாள். மங்களாவை கவனிக்க உடனடியாக ஹாஸ்டல் வைத்தியரை வரவழைத்து விட்டாள். கூட இருந்து உதவ பணிப்பெண்களுக்கு உத்தரவிட்டாள். தானே நேரில் வந்த மங்களாவை கண்டு ஆறுதல் பல சொல்லி தேற்ற முயன்றாள். எதிர்பாராத அதிர்ச்சியால் மங்களாவின் உடல்நிலை மிகவும் பலவீனமாகிவிட்டிருக்கிறது. 2 நாட்கள் படுக்கையில் ஓய்வாக இருக்க வேண்டும். டாக்டர் உத்தரவிட்டுவிட்டு மருந்துகளை எழுதி கொடுத்துவிட்டு போய்விட்டார்.
2 தினங்களும் 2 யுகங்களாகத்தான் தெரிந்தன. நேரம் மெல்ல ஊர்ந்து சென்றது. 3வது நாள் அவள் பிடிவாதமாக வேலைக்கு புறப்பட்டு விட்டாள். தன் பெயருக்கு தந்தியோ கடிதமோ வரலாம் என்றதொரு பரபரப்பான எதிர்பார்ப்பு. பையன் கொண்டு வந்து வைத்த தபால் கட்டை வேகமாக பிரித்து துழாவினாள். பெருத்ததொரு ஏமாற்றம். டைரக்டர் பிரசாத் ஒரு சமயம் அவளை தொலைபேசியில் அழைத்து தகவல் கொடுக்கலாம் தவிப்புடன் எதிர்பார்த்து கொண்டு வேலைகளில் பொழுதை ஓட்ட முயன்றாள். காசிநாத்திற்கு உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று ஒருவருக்குமே தெரிந்திருக்கவில்லை. கண்ணை கட்டி காற்றில் விட்டது போன்று மேனேஜர் இல்லாத அந்த அலுவலகத்து ஊழியர்கள் மௌனமாக வேலைகளை கவனித்து கொண்டிருந்தனர். நாட்கள் நத்தைகளாக நகர்ந்தன. 1 வாரமாகியும் டைரக்டர் பிரசாத்திடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அவள் பெயருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதமும் காணவில்லை. அழுது துயரத்தில் தவித்த அவள் இப்போது சந்தேகத்திலும் கவலைகளிலும் துடித்து கொண்டிருந்தாள். அவள் அண்ணா சொன்னபடி ஒரு சமயம் அந்த விபத்தில் மனமுறிவு ஏற்பட்டு காசிநாத் அவளை கைவிட்டு விட்டாரோ? இல்லை, இருக்கவே இருக்காது. நினைவு திரும்பாத அளவு ஆபத்து நிலையில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரோ என்னவோ. தொலைபேசியில் டைரக்டரை கூப்பிட்டு விசாரித்தால் என்ன? கூடாது. என்ன இருந்தாலும் அவள் அவரது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண ஊழியர். டைரக்டருடன் சரிசமமாக அந்தஸ்து பாராட்டி இப்படி அவரை அழைத்து பேச இயலும். காசிநாத்தின் வருங்கால மனைவி என்கிற நிலையில் அவருக்கு பணியுடன் ஒரு கடிதம் எழுதி கேட்டால் பலவாறு தன்னையே குழப்பிக்கொண்டு பின்னரை பக்கம் எழுந்து சென்றாள். இரவு முழுவதும் அழுததில் வீங்கி எரிச்சல் கொடுத்த கண்களை குளிர்ந்த நீரில் கழுவி துடைத்து கொண்டு வெளிப்பட்ட போது பதஞ்சலியின் மேஜை அருகே ஷீலாவும் மாலினியும் அவரிடம் ரகசியமாக என்னவோ பேசுவதை கண்டாள். திக்கென்ற உணர்வுடன் நடைவழியில் நின்று கொண்டாள். காசிநாத்துக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா? என்ன பேசிக்கொள்கிறார்கள்? அவள் நெஞ்சு படப்படுத்து மூச்சு முட்டியது. பதஞ்சலிக்கு குரலை அடக்கி பேசவே பிடிக்காத விஷயம். இப்போது மேனேஜர் இல்லை என்ற தென்பு வேறு கூடிவிட்டிருந்தது. மங்களா இருக்கையில் இல்லை என்ற தைரியத்தில் அவர் உரத்த குரலிலே பேசிவிட்டார். கைப்புண்ணுக்கு கண்ணாடியா வேணும்? இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்லை. ஏற்கனவே மனுஷன் மங்களாவின் மற்ற பழைய கதைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். துணிஞ்சு கல்யாணம் செய்யறதுக்கு முன் வந்தவர்களுக்கு இப்படி ஒரு விபத்து நேர்ந்துவிட்டது. அவர் இப்போது ஆடி போயிருப்பார். அதனால்தான் கம்முன்னு பேசாம பரோடா ஆஸ்பத்திரியில் கம்பளி இழுத்து பூர்த்துண்டு தூங்கிட்டு இருக்கார். டைரக்டருக்கும் விஷயம் புரிஞ்சிருக்கணும். அதான் மௌனமாக இருக்கிறார். கீழே விழுந்து விடாமன மங்களா சுவரை ஆதாரமாக பற்றி கொண்டாள். கழுக்கென்று சிரிப்பொலி மிதந்து வந்து காதை கிழித்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு தரித்திர ஜாதகம். ஆரம்பத்திலிருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு தரித்திர ஜாதகம். இவ பேரை சொல்லிட்டு புறப்பட்டு போகிற காரியம் உருப்படாதுங்கிறது நிஜமாக்கி விட்டது. பார்த்தியா? அப்படின்னா இந்த கல்யாணமாவது மண்ணாங்கட்டியாவது பேசி எழுந்தா போறோம்னு காசிநாத் ஆஸ்பத்திரியில் பல்லை கடிச்சுட்டு கிடக்காரு. நீங்கள் வேணும்னா பாருங்கோ. அவர் உடம்பு குணமானதும் இங்கே வராமல் அப்படியே மாற்றிண்டு வேறு பிரான்ச்சுக்கு போகாட்டா என் பெயரை மாற்றி வச்சுக்கிறேன். மிஸ் மங்களாவுக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் போவாரா? ஆள் கிளி பிடிச்சு போயிருப்பார். இவள் முகத்திலே முழிச்சால் உயிரே போனாலும் போயிடும்னு ஓடிவிடுவார். அக்கறை இருந்தால் இத்தனை நாள் சும்மா இருந்திருப்பாரா? ஒரு தந்தியாவது அனுப்பியிருக்க மாட்டாரா? கம்பி நீட்டுறதுக்கு தான் மனிதன் இப்படி கம்முன்னு இருக்கார். ஆஹா! பதஞ்சலியின் பயங்கர சிரிப்பு நெருப்பாக நெஞ்சை தொட பொறுக்க மாட்டாது மங்களா திரும்பவும் பின்னறைக்கு விரைந்தாள். கதவை தாளிட்டு கொண்டு அதன் மேல் சாய்ந்தபடி கட்டுக்கொள்ள முடியாத துக்கத்திலே விம்மி விம்மி அழுதாள். ஒரு சமயம் பதஞ்சலி சொல்வது போல் நேர்ந்து விட்டால் அவளால் அந்த அதிர்ச்சியை, அவமானத்தை, துயரத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்கு பின் அவள் வாழ்ந்துதான் ஆக வேணுமா? அண்ணாவால் கைவிடப்பட்டு காசிநாத்தால் உதரப்பட்டு அணு அணுவாக தேய்ந்து மாய்ந்து போவதை விட அவளே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். மனதை வதைத்த துயரத்தின் பலுவை தாளாது கண்ணீருடன் வெகு நேரம் அந்த கதவின் மீது சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 32. மாலையில் மங்களாவுக்கு ஹாஸ்டலிலும்
இருப்பு கொள்ளவில்லை. வழக்கம் போல அறையில் நின்று கீழே வந்தவள் தோட்டத்திற்குள் நுழைந்தாள். காலியாக கிடந்த அந்த சிமெண்ட் ஆசனத்தை பார்த்தபோது வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத வேதனையில் மனம் புலம்பி அழுதது. காசிநாத், நீங்கள் கூட வாய்ப்படி நடந்து கொள்வேல். ஒரு தந்தி வேண்டாம், ஒரு கடிதம், அதுவும் வேண்டவே வேண்டாம், ஒரு கார்டு போட்டாவது நிலைமையை விலக்கி இருக்கக்கூடாதா? எழுத முடியவில்லை என்றால் ஆஸ்பத்திரியில் உதவி செய்ய ஆள் ஆகப்படவில்லை. நர்ஸிடம் சொன்னால் கூட உங்கள் சார்பில் ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டிருப்பாளே. காசிநாத், இந்த மௌனம் ஏன்? பதஞ்சலி சொன்னது போல உதறிவிட்ட பின் அவளிடம் பேச என்ன இருக்கிறது என்பதாலா இந்த மௌனம்? தனக்குள்ளே எண்ணி எண்ணி மருகினாள். தன் வேதனையை வெளியே சொல்லி ஆறுதல் பெற யாருமின்றி கொடிகளையும் செடிகளையும் வெறித்தபடி தோட்டத்திற்குள் பித்து பிடித்தவள் போல வளைய வந்தாள். மகிழ மரத்தடியில் நாடுவார் என்று உதிர்ந்து கிடந்த பூக்களை கண்டதும் கண் கலங்கி போய்விட்டாள். இந்த சில தினங்களில் அவள் அவைகளை சேகரித்து கோர்த்து தலையில் சூட்டி கொள்வதை மறந்துவிட்டிருந்தாள். குனிந்து ஒரு சில மலர்களை எடுத்து தன் உள்ளங்கைகளில் வைத்து முகர்ந்தாள். தொடர்ந்து சங்கிலி போல பல நினைவுகள். தன் அரை கமலத்தின் மீது சுருண்டு கிடந்த அந்த மலர் சரத்தை கையால் எடுத்து வைத்து கொண்டு கனிவுடன் அவளை பார்த்து சிரித்தானே, அந்த லேசான அழகான மயக்கும் சிரிப்பு. நான் வசிக்கிற வீட்டு தோட்டத்திலே கூட ஒரு சின்ன மரம் இருக்கு, ஆனால் பூக்க தொடங்கலை. இந்த பூவுக்கு தனிப்பட்ட விசேஷம் உண்டு தெரியுமா? இது வாட வாட வாசனை அதிகரித்து கொண்டே போகும். மற்ற மலர்களுக்கு இல்லாத சிறப்பு. அவன் சொன்னதை நினைத்து பார்த்ததுமே கண்களிலிருந்து பொலபொலவென்று உள்ளங்கை மீது உதிர்ந்த கண்ணீரை சமாளிக்க முடியாது திணறினாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். தோட்டத்தில் அங்குமிங்கும் சில பெண்கள் தோழியருடன் பேசியபடி உலாவிக் கொண்டிருந்தனர். வெட்கத்துடன் கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். ஆனால் மேலே தொடர்ந்து நினைவுகளை மனத்தில் நின்று துண்டித்து கொள்ள முடியவில்லை. ஊருக்கு புறப்படும் முன் ஒரு நாள் மறந்து போன மணிப்பரிசை எடுத்து வர தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே உறைந்தான் காசிநாத். அவள் காருக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தாள். சிறிது பொழுதில் வெளிப்பட்டவன் அவள் தலையில் சுமையாக குலுங்கிய மகிழும்பு சரத்தை தன் கையால் மெல்ல அலைந்து விட்டு சிரித்து கொண்டே காரில் ஏறி கொண்டான். எனக்கு சொல்லக்கூடாதா? நீங்கள் மட்டுமே சிரிக்கிறீளே, சிரிங்கினாள் அவள். இந்த தோட்டத்தில் இருக்கிற மகிழ மரம் சீக்கிரம் பூக்காட்டா என் பாடு திண்டாட்டம் தானுன்னு நினைச்சிட்டேன். அவள் செல்லமாக கோபத்துடன் அவனை பார்த்தாள். இந்த பூவுக்காக பூக்கடை வரை தினமும் நான் ஒரு தடவை ஓட வேண்டியிருக்கும். ஏன்னா என் மங்களாவுக்கு இந்த பூ மேலே ரொம்ப ஆசையாச்சே. அவளது கன்னத்தை மெல்ல தட்டினான். என் காசிநாத்துக்கும் இந்த பூ ரொம்ப பிடிக்குமே, அதை மறந்துட்டேலே. இதுக்கு ஒரு வைத்தியம் செய்ய போறேன். நீ கேள்விப்பட்டிருப்பாய். அசோக மரம் மலராது மலராக நிற்கும்போது அந்த புறத்து பெண்கள் தங்களது அழகான பாதங்களால் அதை உதைப்பார்களாம். சிவந்த அவர்களது பாதம் பட்டதும் அசோக மரம் பூக்க தொடங்குமாம். எப்போவோ எங்கேயோ படித்தது. நீ படிச்சிருக்கிறாயோ? உங்கள் வீடு மகிழ மரத்தை அந்த புறத்து அழகி தன் பாதத்தால் உதைக்கணும்னு என்கிறேன். வேஷ் சிரித்து கொண்டு அவன் தோள் மீது மெல்ல தன் கண்ணம் பட மிக நெருக்கமாக உட்கார்ந்து கொண்ட போது வருங்காலத்தின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கற்பனையில் விரிய வாழ்வு சொர்க்கம் போல இனிக்க அந்த நினைவை எப்படி சுலபத்தில் அழித்துவிட முடியும்? வேடிக்கையாக சிரித்து கொண்டு அவள் உள்ளத்துடனும் உணர்வுகளுடனும் ஒன்றாகிவிட்ட காசிநாத் அவளை இப்போது உதறிவிட நினைப்பாரா? சற்றென்று யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு தனிப்பட்ட சிறந்த மனிதர் என்று அவள் பெருமைப்பட்டு கொண்டிருந்தாளே, முடிவில் அவர் கூட ஒரு சராசரி மனிதர் தானா? மூட நம்பிக்கைகளை கண்டு அஞ்சி அவளை ஒதுக்கிவிட துணியும் சாதாரண மனிதரா அவர்? கடவுளே! அன்று ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஹாஸ்டலின் ஆண்டு விழா. எல்லோருக்கும் விடுமுறை நாள். தலைவி விழாவை விமர்சையாக கொண்டாட ஏற்பாடு. ஒரு பிரார்த்தனை கூட்டம், அதற்கு பின்னர் கலை நிகழ்ச்சி, பின்னர் பலத்த சாப்பாடு என்று திட்டம். கேட்டின் இரு பக்கத்திலும் வேலையாட்கள் வாழை மரங்களை கட்டிவிட்டிருந்தனர். வாயிற்படியில் மாவிலை தோரணம் தொங்கியது. ஹாலின் கூரையிலிருந்து வர்ண காகிதம் சங்கிலி குறுக்கு நெடுக்குமாக தலைக்கு மேல் அலங்காரமாக தொங்கியது. வரந்தாவிலிருந்து படியிறங்கியதும் பரவியிருந்த சலவைகள் தளத்தின் மீது
ஆசில்வாசி ஒரு பெண் விஸ்தாரமாக மாக்கோலம் போட்டிருந்தாள். வரந்தாவின் ஒரு பக்கத்தில் தலைவியின் உருவத்தை ரங்கோலி முறையில் வண்ணப்பொடிகளால் சித்தரித்திருந்தால் மற்றொருத்தி. அதை சுற்றிலும் சதா ஒரு கூட்டம் கவிந்து கொண்டு வேடிக்கை பார்த்தது. ஹாலுக்குள் சோரோரமாக பிஞ்சு பெஞ்சுகளை போட்டு இணைத்து ஜமுக்காலம் விரித்து ஒரு மேடையை தயார் செய்து விட்டிருந்தனர். அதன் இரு பக்கத்திலும் ஆள் உயர திருச்சொரு வெண்கல குத்து விளக்குகளை விரோசாவில் மின்னவிட்டு தாராளமாக எண்ணெயும் திரியும் போட்டு ஏற்றி விட்டிருந்தனர். ஒரு கத்தை கஸ்தூரி ஊதி ஒரு புறம் எரிந்து மனத்தை தோட்டவாரி பரப்பி கொண்டிருந்தது. ஆஸ்திரேலுக்குள் கல்யாணம் போல தடபுடல் பட்டு கொண்டிருந்தது. ஆஸ்திரேல்வாசிகளில் சிலர் கலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு ஹார்மோனியம் தபல சகிதம் மேடையில் அமர்ந்து கொண்டு விட்டனர். கல்யாண வீட்டை போன்று ஒரே அமர்க்கலம். பட்டு புடவைகளின் சரக் ஓசை, மல்லிகைப்பூவின் மனம், கலீர் சிரிப்பு, ஏக காலத்தில் எல்லோரும் பேச முயலும்போது ஏற்படும் சலசல சப்தம். ஒரு பக்கம் மங்களா நாட்காலி ஒன்றில் உட்கார்ந்திருந்தாள். அவள் மனம் அந்த மகிழ்ச்சியில் ஒன்ற முடியாது தவித்து கொண்டிருந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் ஆசில்வாசியான ஒரு இளம்பெண் மேடை ஏறி சில நகைச்சுவை துணுக்குகளை உதிர்த்து சபையை கலகலக்க செய்துவிட்டாள். கைத்தட்டலும் சிரிப்பும் சந்தடியுமாக விழா கோலாகலமாக இருந்தது. சிறிது பொழுதில் இனியே முடிவடைந்தது. எல்லோரும் எழுந்து சாப்பாட்டிற்கு விரைந்தனர். அன்றைய விசேஷத்தை ஒட்டி சமையலறையில் ஆஸ்திரேல்வாசிகளுக்கும் விழாவுக்கு வந்திருந்த முக்கிய விருந்தினர்களுக்கும் பிரமாதமானதொரு சாப்பாடு தயாராக காத்து கொண்டிருந்தது. சீரோட்டி மீது சர்க்கரையை தாராளமாக தூவிக்கொண்டு பாதாம் மறைத்து கலந்து காசின பாலை ஊற்றி பிசைந்து ஆசல் பெண்கள் ஒரு பிடி பிடித்தனர். ஆனால் மங்களாவுக்கு சாப்பாடு வேம்பாக இருந்தது. காயமுற்று படுத்து கிடக்கும் காசிநாத்துக்கு உணவு கஞ்சியா காய்ந்த ரொட்டியா சாப்பிட முடியாத குழாய் வழியாக குளுக்கோஸ் ஏற்றுகிறார்களோ என்னவோ. அவனை எண்ணி கலங்கி கொண்டிருந்தாள். மோர் கூட குடிப்பதற்கு கசந்து வழிந்தது. எல்லோரும் சிரித்தார்கள், பேசினார்கள். வயிறு கொண்ட மட்டும் சாப்பிட்டார்கள். அவள் மேலுக்கு மட்டும் மற்றவர்களுடன் தன் துயரத்தை மறைத்து கொண்டு பேசினாள், சிரிக்க முயன்றாள். ஆனால் மனம் ஓவென்று கத்தி அழுது கொண்டிருந்தது. உணவுக்கு பின்னர் நீண்ட நேரம் ஹாலில் இருக்க விரும்பாது அவள் தன் அறைக்குள் வந்தாள். தாளிடாத கதவை சாத்திவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். நெஞ்சு மட்டும் துக்கம். அழ முடியாது. எல்லோரிடமும் சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியாது. மனதை வலித்த பயங்கர துக்கம். அடுத்த அறையில் நின்று பெண் தன்னுடைய டேப் ரெக்கார்டை தட்டி விட்டிருந்தாள். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் சிரித்து கொண்டே அழுகின்றார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். டிஎம்எஸின் கணீர் குரல் துல்லியமாக காதில் விழுந்தது. பலமுறை அவள் கேட்டுவிட்டிருந்த பாட்டு, அவளுக்காகவே பாடின பாட்டு போல குரலும் பொருளும் மனதை தொட அவள் கண்கள் பணிக்க உதட்டை கடித்து கொண்டு அவள் எழுந்து நிமிர்ந்து படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள். நல்ல வேலை, அடுத்த அறைகளில் உள்ளவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று உணர்ந்தவள் போல அந்த பெண் ரெக்கார்டரை மூடிவிட்டாள். பாட்டு சற்றென்று நின்றுவிட்டது. ஆனால் மங்களாவின் மனதிலே 3 எழுந்த சிந்தனைகள் நிற்காது தொடர்ந்தன. சிந்தித்தபடியே ஜன்னல் வழியே தெரிந்த தோட்டத்தை வெறித்து கொண்டிருந்தாள். கல்லூரி மாணவியாக அவள் இருந்த காலத்தில் தன் அப்பாவின் நிழலாக ஊர்ந்து கொண்டிருந்தாள். எங்கேயாவது வெளியே கிளம்பினால் அப்பா அவளை கூட துணைக்கு அழைத்து கொண்டு செல்வது உண்டு. தனியார் மருத்துவமனையில் நோயாளியாக படித்திருந்த ஒரு நண்பரை அவர் ஒரு சமயம் பார்க்க புறப்பட்ட போது அவளையும் கூட அழைத்து சென்றிருந்தார். பார்வையாளர் நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டதால் அவர்கள் வெளியே தோட்டத்தில் காத்து கொண்டிருக்க நேர்ந்தது. அழுத்து போன மங்களா மெல்ல அங்கிருந்து நழுவி வராந்தாவிற்கு வந்து மேலே நடந்து மருத்துவமனையின் மற்றொரு பகுதிக்கு வந்துவிட்டாள். அது பிள்ளை பேறு பகுதி. முன்னறையில் ஒரு கூட்டம், அதிலும் பெண்கள் தான் அதிகமாக இருந்தனர். காலியாக கிடந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சுற்றிலும் கவனித்தாள். முதிர்ந்த முகத்துடன் பற்கள் தெரிய சிரித்து கொண்டு சில பெண்கள் உரத்த குரலில் பேசிக்கொண்டிருந்தனர். என்ன குழந்தை, பிள்ளையா? பலே பலே, பாட்டியாகிவிட்டேல். ஆமாம், ஹி ஹி. வளர்த்து சிரிப்பு. நேத்திக்கு தான் பிறந்தது குழந்தை, அப்படியே அம்மாவை உரிச்சுண்டு வந்திருக்கு. இன்னொரு பெண்ணின் மகிழ்ச்சியான
குரல் ஓங்கி ஒலித்தது. இன்னும் சித்த நாழி பொறு, வார்டுக்குள்ளே போக அனுமதிப்பா. அப்போது உங்க அக்காவையும் பாப்பாவையும் பார்க்கலாம். அவசரப்படாதே. ஒரு அம்மாள் தன் இளம் மகளுக்கு பொறுமையை உபதேசித்து கொண்டிருந்தாள்.